Hi guys, mini purchase தான் பார்க்கலாம் வாங்க. பன்னீர் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ் பன்னீர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ வந்து கிரேவி பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ எனக்கு அந்த ஃப்ரெஷ் பன்னீர் வந்து நல்லா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து 5 பாக்கெட் வாங்கினேன். ஸோ எங்களுக்காக தான் வந்து வாங்கினேன். பன்னீர் வந்து கிரேவி, பன்னீர் டிக்கா மசாலா, பன்னீர் ரோஸ்ட்டு, பன்னீர் 65 கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த பன்னீர் வந்து பிடிச்சிருந்தது, ஃப்ரெஷ் பன்னீர். ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 5 பாக்கெட் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், 1 2 இங்கே 4 பாக்கெட் இருக்குது, எவ்வளோ சேர்த்து 5 பாக்கெட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சாக்லேட் வந்து 10 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். ஸோ எனக்கு சாக்லேட் சாப்பிட்ற அந்த பழக்கம் இருக்குது. எப்போ டைமில் தான் சாப்பிடுவேன், ரெகுலராக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupeesல 2 வாங்கினேன். ஸோ அது ஒன்று சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 rupeesல 1, 10 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதுக்கப்புறம் 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மில்கி மீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து வாங்கினேன். மில்கி மீஸில் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் இருக்கும், 5 இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஸோ வந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 79 ரூபாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ மில்கி மீஸ் சீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து வாங்கினேன். ஸோ 1/4 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து நல்லா ரெட், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு வந்து க்ரீனாக இருக்கும். இந்த சில்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாவே தெரியும், டார்க்கு க்ரீனு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது வந்து நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து ரேட்டு, 32 ரூபா. ஸோ இது வாங்கினேன். அப்படியே இங்கே வாங்க, பர்கர் வந்து வாங்கினேன். பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்கர் வந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 45 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பீசஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கர் பண்ணலாம். இதோட கிராம்ஸ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே சிக்கனு இல்லை பன்னீர், நம்ம என்ன வேணாலும் பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கர் பண்ணலாம், பன்னீர் பர்கர் கூட பண்ணலாம், மட்டன் பர்கர் கூட பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றத இப்போதைக்கு பிளான் இல்லை. ஸோ நான் பண்ணனா கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டாணி வந்து வாங்கினேன். பட்டாணி எல்லோ பட்டாணி வந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராம்ஸ் வந்து 1/2 கிலோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் வந்து 70 ரூபா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் கொரியண்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஒரு கட்டு. ஸோ இது புதினா ஒரு கட்டு 10 ரூபா, இன்னொரு கட்டும் 10 ரூபா. ஸோ இது எல்லாமே 10 ரூபா, 30 ரூபா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொச்சக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொச்சக்காய் ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால தான் வந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 48 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸு. ஸோ ராஜ்மா வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 45. இதெல்லாம் ஃபிக்ஸர் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த ஷாப்பில் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை சொல்லிட்டு ஒரு மார்க்கெட். ஸோ அதில் தான் வந்து வாங்கினேன். கோயம்புத்தூர் வந்து மார்க்கெட் சொல்லுவாங்க, அது பேர் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு. இது வந்து 90 கிட்ஸ்க்குலாம் தெரியுங்க அந்த பிஸ்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட்டு. நான் வந்து சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். எனக்கு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா கம்பெனி. ஸோ இந்த பிஸ்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து கொடுத்துருக்காங்க, 30 ரூபா இது ரேட்டு. இது வந்து அந்த சுகர் வந்து மேலே போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கிரிஞ்சியாக அது மேலே வந்து அந்த சுகர் இருக்கும்போது சக்கரை அதை சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ லிட்டில் ஹார்ட் வந்து வாங்கியிருக்கேன், எனக்கு பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி யாருக்காவது பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பேலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சொஸ்டிக் பேலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். ஸோ அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 20 பார்க்குறீங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ரேட்டில் தான் வந்து வாங்கிட்டு வந்து இது எதுவுமே டிஸ்கவுண்ட் கிடையாது. ஸோ இந்த மினி பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஹை காய்ஸ், டிமார்ட் பர்ச்சேஸ் வந்து பார்க்கலாம். க்ரோசரி திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து ரொம்ப லாங் பர்ச்சேஸ்ல மினி பர்ச்சேஸ் தான். மினி பர்ச்சேஸ்ல நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வந்து 6:30 ஆயிடுச்சு. ஸோ இங்கே கரண்ட் கூட இல்லை, வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 5 liters வந்து வாங்கியிருக்கேன். 5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 850 ரூபாய். ஸோ 800 வந்து கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து 5 லிட்டர் வாங்கினா நம்மளுக்கு யூஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் 5 லிட்டர் வாங்கிட்டேன், கேனை வாங்கிட்டேன்.
ஸோ கான்டினெல் வந்து ஸ்ட்ராங் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அது இல்லாமல் அந்த காஃபி வந்து அடிக்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காஃபி அடிக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி வாங்கினாதான் எங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 650 வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 550 கொடுத்துருக்காங்க ரேட்டு. 100 rupees வந்து சேவ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சேவ் ஆகுங்க. அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்குங்க. ஒவ்வொரு டிமார்ட்ல நான் வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்லயும் பார்த்தா அங்க ரேட் ஒரு தனியா இருக்குது. அதே ரிலையன்ஸ் பசார்ல தனியா இருக்குது ரேட்டு. ஸோ டிமார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுவும் ரேட் தனியா இருக்குது. ஸோ பவுடர் அமுல்யா மில்க் பவுடர் வாங்கியிருக்கோம். 1/2 kg வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 245 ரூபாங்க. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 245 இங்க இருக்கு பாருங்க ரேட்டு 245 MRP ரேட் வந்து பாத்தீங்கன்னா 230க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து 15 ரூபாய் வந்து சேவ் ஆகுது. 2 வாங்கியிருக்கேன். 1 kg வாங்கியிருக்கேன். தீபாவளி வந்துச்சுல அதனால அதுக்காக தான் ஸ்வீட் எல்லாம் பண்றதுக்காக தான். ஸ்வீட் பண்ணிக்கலாம். எப்பாச்சும் நம்ம பால் வீட்டுல வந்து முடிஞ்சிச்சுன்னா கூட ஸோ அந்த டைம்ல ஹாட் வாட்டர் போட்டு நம்ம பால் வந்து நாங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். மில்க் பவுடர்லாம் எங்களுக்கு பால் கிடைக்காத சீசன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் வந்து 1 kg வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷ்ஷோ வந்து வாங்கினேன். வீட்டுக்கு டிஷ்ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 1 வந்து யூஸ் ஆகிடுங்க. 1 இல்லை 2 கூட ஓப்பன் பண்ணிடுவோம். பூஜா செல்ஃப்லேருந்து நம்மளுக்கு கிச்சன்லேருந்து ஸோ வந்து மல்டி பர்பஸ்க்கு நம்மளுக்கு வந்து டிஷ்ஷோ வந்து வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்தால் 30 ரூபாய் தான். ஏன்னா இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாங்க. இது வந்து பை ஒன் கெட் ஒன். ஸோ வந்து 30 ரூபாய் அப்படி போல வரும். 3மே வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 60 ரூபாய் இருக்குது இல்லையா. ஸோ 60 ரூபாய் இருக்கிறது வந்து நம்ம பை ஒன் கெட் ஒன்ல 60 ரூபாய் மட்டும் தான் கொடுப்போம். ஏன்னா இது வந்து 2 எடுத்தோம்னா 120 ரூபாய் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்னா நம்மளுக்கு 30 தான் வரும். ஸோ ரேட் வந்து இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ இதுதான் ரேட் வந்து. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து வாங்கினேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மிஸ்டர் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் வந்து வாங்கினேன். இது உள்ள பியூரிஃபை இருக்கும். நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து எதுக்காக வந்து வாங்கினேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 375 கொடுத்துருக்காங்க. 375 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 375 வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னா 300க்கு வந்து கொடுத்தாங்க. 75 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இது மேல சேவ் ஆகுது. ஸோ நம்ம வீட்டுல பூஜைக்கு விளக்கேற்றுறோம்ல அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில ஊறுகாய் நல்லெண்ணெயில வந்து டிஷ் பண்ணும்போது குக்கிங் அது வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நம்மளோட ஹீட் இப்போ நான் வந்து நிறைய டைம் வந்து நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணுறோம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ சம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் பாத் கூட வந்து இந்த நல்லெண்ணெயில் வந்து ஸோ ப்ரெஷ்அப் ஆகும்போது நல்லா இருக்கும். ஆயில் பாத்னா வந்து நம்ம ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்து ப்ரெஷ்அப் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக மல்டி பர்பஸ்க்கு குக்கிங்க்கு அதுக்கப்புறம் பூஜாக்கு நம்ம ஹெல்த்துக்கும் சேர்த்து தான் வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் குலாஸ் நாட்டு சர்க்கரை வந்து வாங்கினேன். குலாக்ஸ் நாட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 57 ரூபாய் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க 57 ரூபாய் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 50 ரூபாய் 7 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகும். குலாக்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் டீ தூள் எப்பவும் டீ தூளும் வாங்கிட்டோம். ஸோ டீ தூள் வேற இடத்துல வாங்குவேன் காபி தூள் வேற இடத்துல வாங்குவேன். இன்னைக்கு எல்லாமே ஒரு இடத்துல வாங்கிட்டு 105 ரூபாங்க டீ தூள் வந்து ரேட்டு. ஸோ எங்கே போட்டிருக்காங்க பாருங்க 105 ரூபாய் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட டீ வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அதனால டீ தூள் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாதாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg 1/2 கிலோ வந்து வாங்கினேன். ஸோ போன மந்த் வந்து வேறு பிராண்டில் வந்து வாங்கினேன். இந்த மந்த்து வேறு பிராண்டில் 535 ரூபாங்க. நம்மளுக்கு வந்து 460 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 465 ரூபாய் ரேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பில்லில் இருக்கும் பார்க்கலாம் 5 ரூபாய் டிஃப்ரெண்ட் தாங்க வரும் அவ்வளோதான். ஸோ இது வந்து 531 ரூபாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்க ரேட்டு. ஸோ ரேட் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல வந்துட்டு பிஸ்கெட் வந்து வாங்கினேன். பட்டர் குக்கீஸ் பிஸ்கெட் வாங்கினேன். இது வந்து 15 பாக்கெட் இருக்குங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு வந்து வாங்கினேன். ஸோ காக்காய்க்கு வந்து எப்பவுமே காக்காய்க்கு பிஸ்கெட் வாங்குவோம் இல்லையா. ஸோ அது போல் நான் 2 பாக்கெட்டாக வந்து வாங்கிட்டேன். இது வந்து 120ங்க ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 120. ஸோ 2 பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்புறம் பார்த்துக்கலாம் நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். அதுக்கு அது வந்து நான் எதுக்காக வாங்கணுன்றது அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வந்து சோப்பு சாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் ஒன்று தான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து அரோமா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். லோட்டஸ் சாண்டல் இதுலேயே சாண்டல் இருக்கும். அதுக்கப்புறம்
நம்மளுக்கு சாண்டல் ஆயில் எல்லாம் இருக்குங்க இந்த சோப்பில். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா. சோப் வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 69 ரூபாங்க. 69 ரூபாயில் நான் வந்து 4 சோப்பு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பின் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 42. அதுக்கப்புறம் வந்து தைலம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 88, 88 வந்து பார்த்தீங்கன்னா 88 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பிராணி ஸ்டிக்ங்க. நான் முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீடியோல இருந்துருக்கும் பார்ப்பீங்க. நான் வந்து கொஞ்ச நாளாக வாங்காம நாட்டு மருந்துகள்ல சாய்பாபா கப் சாம்பிராணி வாங்கிட்டு இருந்தோம். அதுல எந்த ஸ்மெல்லுமே இல்லைங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நல்ல ஸ்மெல்லு. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா என்ன சேர்த்திருப்பாங்கன்னா குங்குளி சேர்த்திருப்பாங்க. அந்த குங்குளத்தோடைய சூப்பரா இருக்கும் அந்த ஸ்மெல்லு வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அதனால நான் வந்து இது வாங்கிட்டேன். 1 பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 90 ருபீஸ் வந்து 90 ரூபாய். இது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினேன். ஸோ இது வந்து ரெண்டுமே சேர்த்து 90 ரூபாய் பை ஒன் கெட் ஒன்ல. அதுக்கப்புறம் ஃபேரல் லவ்லி எப்பவுமே யூஸ் பண்றது ஃபேரல் லவ்லி வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அதுதான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. எல்லாமே இப்போ வந்து ரேட்டை கொஞ்சம் கூட தான் இருக்குது. இது எப்போ குறைய போகுதுன்னு தெரியல. ஸோ நான் உளுத்தம்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் நான் ஒன்றும் பார்க்கல. ஸோ நான் வந்து உளுத்தம்பருப்பு வாங்கியிருக்கேன். பச்சை பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் ரேட் வந்து 187 ரூபாய் 88 ரூபாய் 1 கிலோ. நாங்கள் வந்து 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இப்போ முறுக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொட்டுக்கடலை வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி எல்லாம் கொஞ்சமாக தான் வாங்கினேன். நான் நிறைய இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணல. பிரியாணி அரிசி வந்து வாங்கினேன். பிரியாணி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோக்கு அப்படி வரும். ஸோ மைதா வந்து ஒரு 2 கிலோக்கு வந்து வாங்கினேன் பரோட்டா செய்யறதுக்காக. நார்மல் அரிசி இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் வந்து லஞ்ச் குக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நார்மல் டே அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 4.5 கிலோ வந்து வாங்கினேன். 5 கிலோக்குள்ளதான் இருக்கும் 4.5 கிலோ. அதுக்கப்புறம் இது வந்து வெல்லம் பஸ்மாத்தூர் வெல்லம் சொல்லுவாங்க. ரொம்ப அந்த வெல்லம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். இப்போ தீபாவளி சீசன் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால வெல்லம் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிருக்காங்க டிமார்ட்ல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 71 ரூபாய் இருந்துச்சு டிமார்ட்ல வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா. நான் வந்து 2.5 கிலோ வெல்லம் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ சக்கரை வந்து வாங்கியிருக்கேன். கரெக்டா 4 கிலோக்கு வரும். 4 கிலோ சக்கரை அது மட்டும் டேக் தெரியுது. டேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல போட்டுறதுனால எனக்கு தெரியல. ஸோ 4 கிலோ சக்கரை ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ சக்கரை. ஸோ வந்து அதுக்கப்புறம் இந்த பவுல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து இது மழையில வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சுங்களா. இது வந்து கண்ணாடி தான். ஸோ நான் இந்த டைம் வந்து நான் இது வந்து எதுக்காக வாங்கினேன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். ஸோ அது இல்லாம எனக்கு குக்கிங்க்கு வந்து தேவைப்படுது. நெய்வேத்தியத்துக்கும் சாமிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கலாம் நல்லா இருக்கும். ஆனால் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து 40 ருபீஸ் வந்துட்டு. ஸோ நல்ல திக்னஸ் குவாலிட்டியா இருக்குங்க. இது வந்து கண்ணாடி தான் இருந்தாலுமே அந்த மிரர் வந்து நல்லா குவாலிட்டியா இருக்குது. ஸோ பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான். ஸோ இதுல வந்து குலோப் ஜாமுன் டெக்கரேட் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பூஜாக்கு கிச்சனுக்கு. ஸோ அதனால வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த நோட்டு வாங்கினதுக்கான ரீசன் சொல்றேன்னு சொன்னீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நோட்டு வாங்கினேன். ஸோ இந்த நோட் வந்து என்னுடைய பர்பஸ்க்கு தான் வந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 130 ரேட் வந்து பாத்தீங்கன்னா 284 பேஜ் இருக்குதுங்க. ஒயிட் தான் நான் வாங்கினேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டு வந்து இது பேக் சைட்ல வந்து பாருங்க. ஸோ இதுல வந்து இயரிங் இருக்குது, மந்த் இருக்குது, அதுக்கப்புறம் கேலண்டர் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நோட்டு வந்து வாங்கி கொடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுதான். இன்னும் சின்ன நோட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் வந்து தெரியும் இல்லையா. ரொம்ப நாலேஜ் வேணும். இப்போ நம்ம டேட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேலண்டரும் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால எல்லாமே இருக்கு. எனக்கு வந்து நான் இதுக்காக தான் வந்து வாங்கல. நான் எனக்கு கொஞ்சம் நோட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. அதாவது கொஞ்சம் வந்து திக்னஸா இருக்கும் நோட்டுன்னு நான் நினைச்சேன். ஸோ ஒயிட் தாங்க நான் வந்து வாங்கினேன். இந்த ஃபியூ ஒயிட் நோட் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் வந்து வாங்கினேன். என்னுடைய பர்பஸ் தான் வாங்கினேன். என்ன பர்பஸ்க்கு வாங்கினது நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் யூஸ் பண்ணும்போது. ஸோ அவ்வளவுதாங்க நான் வந்து டிமார்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க, மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.